தெய்வ ஊழியர்களே, நீங்கள் உங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்ய சில ஆலோசனைகள். முதலாவது, நீங்கள் கர்த்தருடைய மகிமையான ஒரு ஊழியத்தை செய்வதனாலே நீங்கள் ஒரு பரிசுத்தவானாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் நன்றாக ஒரு ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்பட்டது போல. ஏனென்றால் நாம் ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு பலனை கொடுப்பது ஜெபம். ஜெபத்தின் மூலம்தான் நமக்கு கர்த்தர் அந்த உன்னத பலனை நமக்கு கொடுத்து, ஆண்டவர் திட்டங்களை கொடுத்து அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறமாக வேத வாசிப்பு, வேத தியானம் மிக மிக முக்கியம். கர்த்தர் அதன் மூலம்தான் நமக்கு என்ன சபைக்கு தேவையான எதிர்காலத்துக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மிக மிக நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதிகாலையில் அந்த தியானம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வருஷத்தில் 2 மணி நேரம், இப்படி 3 மணி நேரம் நீங்கள் பயிற்சி எடுத்து வேதம் வாசித்து தியானம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் தெளிவாக ஆண்டவர் விளக்குவார். கெனத் விகன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் அதிகாலையில் ஜெபிக்கின்ற பொழுது அன்றைக்கு நாள் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துவார். புரியுங்களா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சரீர ஆரோக்கியத்தை மிக மிக முக்கியமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் நேற்று தினத்தில் சொன்னது போல சரீரத்தில் நாம் தொப்பை வரக்கூடாது, இனிப்பான உணவுகள், கொழுப்பான உணவுகளை சாப்பிடக்கூடாது. சரீரத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டில் நீங்கள் எதை கட் பண்ணாமல் விட்டீர்கள் என்றால் சரீரத்தினுடைய அங்கங்களை சிலவற்றை கட் பண்ண வேண்டியதாக மாறிவிடும். அதனாலே சரீர ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். அதிகாலை எழுந்து வேத வாசித்து விட்டு உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். இப்படியாக 5வது, சுத்தம் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் எழுந்து குளித்து நீங்கள் நன்றாக சுத்தமாக உங்களுடைய ஆடை எல்லாவற்றிலும் மிக சுத்தத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும். 6வதாக பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பீரியாரிட்டைஸ், அதாவது எந்தெந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். 7வதாக, உங்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஓய்வுக்கும் சில நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். இரவு 10 மணிக்கு தூங்க சென்று விட்டு அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் உங்கள் கரங்களில் இருக்க வேண்டும்.